இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது, இவங்களை பணியேந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வச்ச கோரிக்கை, நாங்கள் வச்ச கோரிக்கை இல்லை. 2020 போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒன்று சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே. இந்த தொழிலாளிங்கெல்லாம் நான் கான்ட்ராக்ட் போக மாட்டோம், நாங்க கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி 1/8/2021 போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது, இவங்களை பணியேந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வச்ச கோரிக்கை, நாங்கள் வச்ச கோரிக்கை இல்லை. நாங்கள் ஒரு விஷயம் வெளிப்படையாக கேட்குறோம், முதல்வர் வெளியே பேச சொல்லுங்க. 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு, தூய்மை பணியாளர் சம்பந்தமா. தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை, இவங்களை பணியேந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம், நான் அப்படி வாக்குறுதியே கொடுக்கல, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். அப்போ வாக்குறுதி ஒன்றை கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம், ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதை இன்னைக்கு ஆட்சியில் சொன்னவங்கள முதல்வர் சொன்னதான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதே நேரத்தில் 12 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க. பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கேருந்து எட்டி பார்க்கல, அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களுடைய கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நீங்கெல்லாம் சொல்ற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அவங்க உட்காந்தா அப்படிதான் நடத்திடுவீங்களா? வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலையும் இங்க உட்காந்துட்டு மாசுலையும் உட்காந்துருக்காங்களே, இவங்களை இப்படிதான் நடத்திருப்பீங்களா? லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல, என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு? தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்களா? இதுல எதுவுமே பூசு கிடையாது. என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சுன்ன உடனே நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது. செய்தி எப்படி வெளியிடறாங்க? எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். எதுல எங்களோட கேள்வி அதான், எதுல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம், எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு, கார்பரேஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். இவங்க சொல்றாங்க 2020 நிறைய மண்டலம் போயிடுச்சு. சரி, நிறைய மண்டலம் போயிடுச்சு, நீங்க எதுக்கு அப்போ நீ எதிர்த்தீங்க? அப்போ 2020 போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒன்று சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம், அவங்க எது செஞ்சாலும் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்சதை நாங்கள் அனைத்து செய்யறோம்னு சொல்லுங்க. அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. 2020 அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானதுன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஏன் 2020 பண்ணதை இப்போ ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்காமா, நாங்கள் போட்ட கேஸ், தொழில் தீர்ப்பாயத்தில் கேஸ் இருக்காமா, அந்த முடிவுக்கு உட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. கோர்ட்டில் கேஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நீ போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். தொழில் தகராறு சட்டம் பிரிவு 31(1)(a) கீழே முன் அனுமதி பெற்றிருக்கணும். உங்களுடைய முதல்வர், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட்டு தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்காதீங்க. எப்படி கோர்ட்டு தீர்ப்புக்கு காத்திருக்காதீங்க? 80% ஆதி திராவிட மக்கள், நீங்க உடனே பணியேந்திரப்படுத்துங்க. ஆனா இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே. இப்ப மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம்? தொழிலாளிலாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு இவங்களோட 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமான வச்சுட்டு நான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன். நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க, ரிட் பெடிஷன் போவீங்க, ரிட் அப்பீல் போவீங்க, எஸ்எல்பி போவீங்க, சுப்ரீம் கோர்ட் போவீங்க.
20-25 வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க. நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது. நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது. படிக்காதவங்க, பாமர சமூகத்திலிருந்து வந்தவங்க, அடித்தட்டு மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. இங்க படிச்ச ஐஏஎஸ் உட்கார்ந்துருக்க குமரகுருவனு சட்டம் தெரியல, தொழில் தகராறு சட்டம்னா என்னன்னு தெரியல, குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா என்னன்னு தெரியல, சட்டமே தெரியாம ஐஏஎஸ் படிச்சுன்னு சொல்றவங்களை விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க சம்பளம் குறையுது, எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க. 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா. நாங்க போன வாரம் லெட்டர் கொடுத்தோங்க. போன வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமே இல்லாம வேலை பார்க்க வரணும். 2 நாள் வந்து குப்பையாற்றி தரேன்னு சொன்னோம். இங்க இருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல. ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு 20 லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விடுறீங்கன்னா, அந்த 20 லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு பொறுப்பு. இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல.